அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிராமி. நான் MBA படிக்கிறேன். NPR காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நத்தம், திண்டுக்கல். இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனில் எல்லாருமே ஆன்லைன் மூலிமா தான் படிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆன்லைன் மூலிமா எல்லாமே கற்றுக்க முடியாது. அதனால நாங்கள் செயல்முறையாக கற்றுக்கலான்னு வந்திருக்கோம். என் பேர் வந்து மணிகண்டன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து விவசாயத்தை பற்றி அதிகமாக எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. அது அழிஞ்சிட்டு வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிடைக்காம போகிறதுனால தான். எல்லாருமே ஐடி அது மாதிரி பெரிய பெரிய ஜாபுகளை தேடி போகிறதுனால விவசாயம் வந்து முழுக்க அழிஞ்சு போகுது. இந்த நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தையே காக்கிறதுக்கு இப்போ யாருமே இல்லை அப்படின்னு மட்டும்தான் உண்மை. ஸோ நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போக வேணாம். விவசாயத்தை பற்றி நம்ம சும்மா ஜென்ரலாக ஏதாவது தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். என் பேர் பவிஸ்வரிக்காங்க. இப்போ எங்கே இருக்கோம்னா ரெட்டியார்பேட்டைக்கு இருக்கோம். எதுக்காக நீங்கள் வந்திருக்கோம்னா வெற்றி பெற்றுட்டு நோக்கி ஒருத்தர் போயிட்டுருக்காரு. அவரை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் பாஸ்கரன். நீங்க எப்படி விவசாயத்துக்கு வந்தீங்க? மண் வகைகளை பற்றியும் பயிரிடுற முறையை பற்றியும் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? மண் வகைகளை பற்றி அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து பிளாக் சைல் ஒரு இடம், அதில் வந்து என்னென்ன பயிரிட்டால் பிளாக் சைடில் ஒரு சிலர் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்புறம் ரெட் சைடில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பயிரிட்டால் தான் இது பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அப்பாட்ட மட்டும் கற்றுக்கிட்டேன். இட்ஸ் ஓகே சார். நீங்கள் பயிர் வகையை பற்றி சொன்னீங்க. பிளாக் சாயிலில் எந்த பயிரும் ரெட் சாயிலில் எந்த பயிரும் நீங்கள் பயிரிட்டிருக்கீங்க? பிளாக் சைடில் வந்து மக்காச்சோளம், பருத்தி, சுண்டல், சோளம் இந்த மாதிரி மட்டும்தான் பயிரிட முடியும். அதே இது வந்து ரெட் சைடில் வந்து புயலை, கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி ரெட் சைடில் வந்து எல்லாமே பயிரிடலாம். அது ஒரு சில சாயிலில் வந்து ஒரு சில இது மட்டும்தான் பண்ண முடியும். பண்ணால் தான் நமக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? ஐடி கம்பெனியை நம்பி விவசாயத்தை விட்டுட்டு போறவங்க இங்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. வேளாண்மை வந்து நம்மளோட தொழில் இல்லை, நம்மளோட உயிர்னு சொல்ற மாதிரி இங்க நம்மள்ட்ட ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி பார்ப்போம். வணக்கம் சார். இப்போ வந்து வேளாண்மை வந்து அழிவதற்கு வந்து நீங்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் படிக்கிறேன், ஐடி கம்பெனி போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், ஒவ்வொரு லைன்லேயும் வெளியே போக ஆரம்பிச்சிட்டீங்க. விவசாயத்தில் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் விவசாயம் அழிஞ்சிட்டு வருது. இதுதான் மெயின் ரீசன். ஓகே சார், சூப்பர். இப்போ முன்னோர்கள் பண்ண விவசாய முறைன்னு ஒன்று இருக்குது, இப்போ நம்ம இப்போ பண்ணுற விவசாய முறைன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே வேறுபாடு நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? முன்னால் மாடு வச்சு ஆள் கலப்பை இதெல்லாம் வச்சு விவசாயம் பண்ணுறீங்க. அப்போ இந்தளவு இது இல்லை. ஆனால் இப்போ வந்து டிராக்டரு எல்லா இதுக்கும் மிஷின் வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரனால விவசாயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு.
சார் இப்போ வந்து உங்களோட ஓன் மணியை வச்சு தான் நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறீங்க. ஆனால் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் ஏதாவது ஹெல்ப் இதெல்லாம் கிடைக்குது? கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க, ஓரளவு நல்லாவே பண்ணுறாங்க. பல திட்டங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்னா லோன் நிறையா தராங்க. சொசைட்டி மூலிமா கடன், ரெண்டாவது வந்து உரம், மருந்து இந்த மாதிரிலாம் தராங்க. அடுத்தாடி வந்து டிராக்டருக்கு லோன் தராங்க. இது விவசாயத்துக்கு வந்து சொட்டு நீர் முறையில் இது பண்ணுறதுக்கு மானியம்லாம் நிறையா தராங்க. 75%, 50% இந்த மாதிரி தராங்க. ஓரளவு நல்லா சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி சார், நீங்கள் இப்போ இங்கே என்னென்ன பயிரிடுறீங்க உங்களோட நிலத்தில்? நம்ம நிலத்தில் வந்து புகையிலை, மிளகாய், நெல், நிலக்கடலை, வாழை. இதில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒன்று ஒவ்வொரு மாதிரி வரும். சில சமயம் வந்து கரும்பு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். சில சமயம் வந்து மிளகாய் நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங் பொறுத்து சேல்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா இதுவும் வந்து ஒரே மாதிரி வர்றதுன்னு சொல்ல முடியாது. ஒன்று நல்லாயிருக்கும், ஒன்று. நீங்கள் ரெகுலராக ஒரே மாதிரி தான் பயிரிடுவீங்களா, இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி? காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி. இந்தந்த மந்தில் இந்தந்த இதுன்னு இருக்குது. அந்த இதில் அது போட்டால் மட்டும்தான் வரும். மற்ற சமயம் போட்டால் வராது. நெல் இதெல்லாம் பயிரிடுறீங்களா? ஆமாம், நெல் பயிரிடுவோம். நெல், மக்காச்சோளம். உணவூட்டும் விவசாயிகளுக்கு உயிர் ஊட்டுங்கள். வணக்கம் ஐயா. நிறைய இப்போ வேற ஃபீல்ட்லேருந்து விவசாயம் பண்ணுறீங்க. இப்போ என்னென்ன கஷ்டங்கள்லாம் வருங்களா? என்னென்ன கஷ்டம்னு சொல்ல முடியாது. அதில் ஏகப்பட்ட கஷ்டம் தான் சொல்லுது. அது இயற்கையோட போட்டி போடணும் பண்ண முடியாது. அதை ஒவ்வொரு இதையும் நம்ம தான் அப்பப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி பண்ணலாம். அதை நீங்கள் எப்படிலாம் கையாளுவீங்க? அதுக்கு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் மாற்றி பேஸ் பண்ணி ஒவ்வொரு இதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா விவசாயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே விவசாயம் இவ்வளோ இருக்குன்னா இப்போ பின்னாடிலாம் வர இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி விவசாயம்? விவசாயம் இப்போ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம அதை கரெக்டாக இது பண்ணி ஃபாலோ பண்ணி போனோம்னா அவ்வளோ சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க விவசாயத்தை பற்றி? இல்லை, இப்போ இருக்கிற விவசாயி யாரும் இன்ட்ரெஸ்டாக விவசாயத்துக்கு வர்றதில்லை. இப்போ இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அப்பப்போ கொஞ்சம் அக்ரியில் இன்ட்ரெஸ்டோடு வர்றாங்க. ஆனால் அதை ப்ராப்பராக பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. படித்தால்தான் வேலை என்று சொல்லித்தந்த சமூகம் விதைத்தால்தான் சோறு என்று சொல்லித்தர மறந்துவிட்டது. விவசாயம் காப்போம். நன்றி.
NPR Group of Institutions, Natham, Dindikal District. Reach the star. NPR Group of Institution, Nattam, Dindikal.